Hey all, welcome back to our channel. நான் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து ஸ்டட் மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 3 டிசைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து ஒரு 5-6 டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் டிசைன். நம்ம காது ஒட்டி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சிம்பிளான ஸ்டட் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கான கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு OHP ஷீட்டு, குந்தன் ஸ்டோனு, B7000 க்ளூ, அப்புறம் ஸ்டோன் செயின் இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஸ்டோன் வந்து உங்களுக்கு என்ன இன்கேஸ் ஆர்டர் வருது அப்படின்னா கஸ்டமைசேஷன் பொறுத்து ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து OHP ஷீட்டு நமக்கு தேவைப்படுறது. OHP ஷீட் தான் மெயின். ஸோ OHP ஷீட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதில் வந்து நான் சின்ன சின்ன டிசைன்ஸாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரே ஒரு டிசைன் மட்டும் நான் ஒரு பேராக ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். அடுத்தடுத்து வந்து சிங்கிள் ஸ்டெட்டு மட்டும் தான் நான் ரெடி பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் ரெடி பண்ணுறப்ப வந்து ஒரு பேராக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை சேல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன், லீஃப் ஷேப், ஐ ஷேப் எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளூ எடுத்துக்கோங்க. நான் B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். எடுத்து உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வந்து தேவைப்படுதோ, நான் ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டோன் அப்ளை பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரையாங்கிள் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்க்கல, வீடியோ வந்து கீழே இருந்தது, கேமரா கீழே இருந்தது, நான் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து குந்தன் ஸ்டோன் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்து ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் வந்து லாஸ்ட்டாக நம்ம குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாக இந்த சைடு 3, இந்த சைடு 3 தான் வரும். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ஸ்டோன் செயின் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அந்த ஸ்டோன் செயின் தான் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேர் வந்து இன்னொரு ஸ்டெட்டும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்படி ப்ரீவியஸ் டிசைன் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேர் மட்டும்தான் நான் ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். அடுத்தடுத்து வர்றது வந்து ஒவ்வொரு ஸ்டெட்டு மட்டும்தான் நான் மேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் டபுள் ஸ்டெட்டாக மேக் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து இதே மிஸ்டேக் தான், நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேனோ அதே மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு காட்டணுன்றதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் யூஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 2 ஸ்டெட்டு மேக் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து நான் ஒரு குட்டி குட்டி ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டோனை ஃபஸ்ட் லேயரை சுற்றிலும் ஒரு சர்க்கிளில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து நம்ம செயின் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செயின் ஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து செயின் ஸ்டோன் வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க. ரவுண்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை வந்து ஃபஸ்ட்டு அந்த சைஸ் வந்து அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோனை வந்து கட் பண்ணிட்டாலும் சரி. இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வந்து க்ளூவில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் சிம்பிள்னு சொல்ல முடியாது, மீடியமான டிசைன். ஏன்னா இதில் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம காதில் வியர் பண்ணோம்னா அந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ செகண்ட் இதுவும் வந்து நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் செயின் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெட் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, செராமிக் ஸ்டோன் தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு தான் கொடுக்க போகிறேன். ஸோ சுற்றிலும் வந்து குந்தன் ஸ்டோன், நம்ம 7 குந்தன் ஸ்டோன் கொடுப்போம்ல ரவுண்டில், ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குட்டி குந்தன் ஸ்டோன், ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வந்து சுற்றிலும் வச்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு இதுக்கு மேலே இது வந்து ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர்லேயும் வந்து நான் இது வந்து ட்ராப் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வந்து எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ, உங்களுக்கு எந்த ஸ்டோன் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ நான் செகண்ட் லேயரில் வந்து க்ளூ ஒன்று கொடுத்துட்டேன். க்ளூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ட்ராப் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஆப்போசிட்டாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தா திலகம் ஷேப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை ட்ராப் ஷேப்புன்னு சொல்லலாம், திலகம் ஷேப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் கீழே அந்த ஷார்ப்பான எட்ஜு வந்து வெளிப்பக்கம் இருக்க மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கோங்க. சுற்றிலும் நான் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் ஒரே ஒரு ஸ்டெட்டு மட்டும்தான் நான் மேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு பேராக வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்டெட்டை தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெட்டை வந்து நம்ம மேக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டோன் தேவைப்படுதோ அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு தோன்ற டிசைன் தான் நான் கொடுத்தேன். ஸோ அதனால் ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொன்றா நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதே மாதிரி கொஞ்சம் பெரிய 4 mm ரவுண்டு குந்தன் ஸ்டோன் அது நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் சுற்றிலும் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த குந்தன் ஸ்டோன் சின்னது, அதே மாதிரி இதே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோனுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டோன் நான் யூஸ் பண்ணேன்னா, ட்ரையாங்கிள் ஷேப் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 3 டைப் ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னென்னன்ட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் லேயருக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப் தான் நான் எடுத்திருக்கேன். மேலே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப், அந்த குந்தன் ஸ்டோன் தான் நான் எடுத்திருப்பேன். எடுத்துகிட்டு அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் அந்த ஸ்டோன்ஸ்க்கு கேப்பில் வந்து நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கேப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இப்படியே விட்டாலும் சரி, இதில் சென்டரில் வந்து எனக்கு கேப் தெரியுது, அதுவும் நான் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு குட்டி அந்த 3 mm ரவுண்ட் இருக்கும்ல, அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நீங்கள் இந்த சைடில் அந்த 2 சைடு ஒவ்வொரு கேப்பில் வந்து நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த ஸ்டெட்டை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த கேப்லேயே வந்து இந்த ஸ்டோன் கொடுக்குறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஐ ஷேப் இருந்ததுன்னா ஐ ஷேப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு
அந்த டைமண்ட் ஷேப் இருக்கும்ல, அந்த டைமண்ட் ஷேப் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு சின்னதாகவே இருந்தால் போதுன்றனால நான் குட்டி குந்தன் ஸ்டோன் தான் நான் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கான பேரும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்டெட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டெட்டு மட்டும்தான் எப்படி மேக் பண்ணுறது OHP ஷீட்லன்னு சொல்லியிருப்பேன். நாளைக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டெட் பேஸ் வந்து நம்ம கொடுக்குறது அப்படின்னு நாளைக்கான கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு வந்து நான் ஹாஃப் மூன் இருக்குல்ல, ஹாஃப் மூன் ஷேப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும், ரோஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஆனால் 2 லேயர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அடுத்து இன்னொரு லேயர் மட்டும் தான் நான் கொடுத்துருப்பேன். அதிகமாகலாம் கொடுக்கல. நம்ம 3D பேங்கிளுக்கு வந்து நான் 3 லேயர் கொடுத்துருப்பேன். இதில் மட்டும் 3 லேயர் கொடுத்துட்டு சைடில் ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து 2 லேயர் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் மூனை வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு எட்ஜஸ்லையும் வந்து ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ சென்டரில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, குந்தன் ஸ்டோனை வந்து கிராஸாக கொடுக்கணும். சில பேர் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நமக்கு ரோஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரோஸ் எப்படின்னா, இப்போ ஒரு லேயர் நான் கொடுத்துருக்கேன்ல, அடுத்தடுத்த லேயர் வந்து அதுக்கு மேலேயே இதே அந்த 2 ஸ்டோனுக்கு சென்டரில் அந்த எட்ஜ் வரும்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்டோன் வச்சு மேக் பண்ணுவாங்க. நான் வந்து கிராஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துட்டு அதுக்கு இடையில அந்த சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் மட்டும், ஒரு குந்தன் ஸ்டோன் மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுவும் வந்து ஸ்டெட்டு ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க. ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனுக்கெலாம் இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெட்டு வந்து ரொம்பவே வந்து வாங்குவாங்க. சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு வந்து ஸ்டெட் மேக் பண்ணி கொடுங்கன்னா இந்த ஸ்டெட்டு வந்து நீங்கள் தாராளமாக மேக் பண்ணி கொடுக்கலாம். இதிலே வந்து கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் பர்பிள் கலரில் வந்து ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 ஸ்டெட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இன்னொரு டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட் லேயரில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு லேயரில் வந்து நான் ஐ ஷேப் தான் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஐ ஷேப் இருந்ததுன்னா ஐ ஷேப் கொடுங்க, இல்லை டைமண்ட் அந்த மாதிரி எந்த ஷேப் கொடுக்குறதோ அந்த ஷேப் கொடுங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஐ ஷேப் தான் நான் கொடுக்குறேன். ஒயிட் கலர் ஐ ஷேப். நெக்ஸ்ட்டு இதுவும் ரொம்ப சிம்பிளான டிசைன். இதில் வந்து நான் ஹாஃப் மூன் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர் ஹாஃப் மூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸில் வந்து ஹாஃப் மூன் டபுள் லேயராக நம்ம கொடுத்துருப்போம். இதில் வந்து வெறும் சிங்கிள் லேயர் தான் நம்ம செகண்ட் லேயரில் கொடுத்துருப்போம் பாருங்கள், கிராஸாக.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒன்று சைடாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இது ரொம்ப டைம்லாம் அதிகமாக எடுத்துக்காது. இந்த டிசைன்லாம் டக்கு டக்குன்னு நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசாக வேணும், ஸ்டட்டு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டும் பெருசாக்கிங்க. எனக்கு வந்து குட்டியாக காதை ஒட்டி போட்டால் போதும். அதனால் நான் வந்து ஒரு 6 குந்தன் ஸ்டோன் வச்சு நான் பண்ணிவிட்டேன். சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிசைனுக்கு வந்து நான் ஸ்கொயர் ஷேப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், பாக்ஸோடு மாதிரி. ஸோ சென்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஒன்று வச்சுட்டு 4 பக்கமும் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுக்கோங்க. மேலே ஒன்று, கீழே ஒன்று, இந்த சைடில் அந்த சைடில். ஸோ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு இதுக்கு சைடில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ஒரு டிசைன் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த டிசைன் என்ன அப்படின்னா டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் இந்த சைடில் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதுவும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இப்போ நான் இன்றைக்கி இப்போ போட்டு காட்டுறேன்ல, இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேலையும் அதிகமாக இருக்காது, சிம்பிளாக முடிகிற மாதிரி. ஸோ இந்த சைடில் வந்து இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஐ ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ணாலும் சரி, ட்ராப் ஷேப் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணுங்கள். 2 நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த ஸ்டோன் வந்து உதிர்ந்துடும், கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். லோட்டஸ் வந்து ஆல்ரெடி வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ லோட்டஸ் வந்து லோட்டஸ் ஸ்டெட்டுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம ஹாஃப் மூன் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஹாஃப் மூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே ஒரு லேயர் கொடுப்போம், அதுக்கும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து அகெயின் நீங்கள் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 ஹாஃப் மூன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்டோன் வந்து இடையில ஒரு ஸ்டோன், நான் 2 ஸ்டோன் நான் கொடுத்துருப்பேன், கீழே ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பேன். அந்த 2க்கும் நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேயும் ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் க்ளூ அப்ளை பண்ணாமல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம ஒரு 5-6 டிசைன் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த டிசைன் எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு பேராக வந்து மேக் பண்ணி எனக்கு காட்டுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த டிசைன் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நாளைக்கான கிளாஸில் ஸ்டட் பேஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.